தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பொது சின்னமாக தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு கொடுத்த சின்னம் விசில். விசில் என்பது ஒரு ஆங்கில வார்த்தை. தமிழையும் காமனா விசில்னு சொல்லுவாங்க. விசில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒன்று தான். எப்படி பஸ் ஸ்டாண்டை பேருந்து நிலையம்னு எல்லாரும் அழைக்கிறோமா? இல்லை, பஸ் ஸ்டாண்ட் சொன்னாலே தெரியும். அந்த மாதிரி விசில் என்றால் தெளிவாக தெரியும் என்னவென்று. காற்றை பயன்படுத்தி ஒலி எழுப்பக்கூடிய ஒரு கருவி. அதை ஊதல் என்று தமிழில் சொல்லுவார்கள். சீட்டி, சீர்க்கை என்று பல வார்த்தைகள் அதற்கு அர்த்தங்கள் இருக்கிறது. ஸோ விசில் கொடுத்த சின்னம் கரெக்டாக ஒரு தமிழாக்கமாக இருந்தால் ஊதல் என்று சொல்லலாம், தப்பில்லை. எங்கு இருந்து மடக்கு ஸ்பேஸ் ஊதி என்று வந்தது? தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு கொடுத்த சின்னம் விசில் தானே தவிர ஃபோல்டிங் விசில் அல்ல. ஃபோல்டிங் விசில் என்றால் மடங்கிய ஊதல், மடங்கிய ஸ்பேஸ் ஊதல் என்று சொல்லலாம். அதை விட்டுவிட்டு தமிழ் தேசியம், திராவிடம், தமிழை நேசிப்பவர்கள், தமிழை வாசிப்பவர்கள், உயிர் மூச்சாய் உணர்வோர்கள் என்று கூறிக்கொள்ளும் அனைத்து கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகத்தை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த விசில் சின்னத்தை அருவருக்கத்தக்க வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். மடக்கு ஸ்பேஸ் ஊதி என்பதே தவறான ஒரு வார்த்தை. ஊதல் என்பதுதான் சரியான வார்த்தை. தமிழை கொச்சைப்படுத்தும் இவர்கள் தமிழை நேசிப்பவர்களா? இவர்கள் தான் தமிழுக்காக உயிரை கொடுப்பவர்களா? ரத்தம் சிந்துவர்களா? தமிழை காக்க, தமிழ் மக்களை காக்க போராடுபவர்களா? உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளையும் வீரிய வளர்ச்சியையும் கண்டு பயப்படுகிறீர்களோ என்றுதான் என்ன தோன்றுகிறதே தவிர இதெல்லாம் ஒரு காமெடியா எடுக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா ஒரு ஈஸியான ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு தகர்ந்தா போல மாற்றி அவர்களை கேவலப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு உங்களை நீங்களே கேவலப்படுத்துவது மட்டுமன்றி நீங்கள் உங்கள் கொள்ளையாக, உயிராக, உயிர் மூச்சாக நினைக்கக்கூட தமிழையும் தமிழர்களையும் தமிழ் சொல்லையும் அசிங்கப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து.